ஹலோ மதுரை மக்களே, இன்னைக்கு ஒரு தரமான வீடியோவை காரணத்தை கொண்டு ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. உங்கள் கிச்சனுக்கு அதே மாதிரி சீர்வரிசைக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்து புது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் கம்மி ரேட்டில் சிங்கிள் பீஸ்னால் கூட வந்துட்டு வாங்கிக்கலாங்க. இவ்வளோ கம்மியாக வந்துட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு இருக்க போதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளோரில் இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் வந்துட்டு காமிச்சிருக்கேன். எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டங்கள் நம்ம சின்ன பிள்ளையில பார்த்தது, அதுக்கு முந்தின வயசில் பார்த்தது, நம்ம குழந்தையா இருக்கும்போது பார்த்தது, அது ஃபுல்லாமே வரப்போகுது. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்த பார்ட் 8 வீடியோ இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் வந்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்துட்டு எதிர்பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க, ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து பார்ட் 9 வீடியோ இதை விட தரமாக வரப்போகுதுங்க. இன்னும் நிறையா மதுரை சம்மந்தப்பட்ட ஆஃபர்ஸு, நியூ ஐட்டங்கள் எல்லாமே வரப்போகுது. இந்த வடச்சட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்லங்க, அதுதாங்க இது. ஸோ இந்த வடச்சட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் வந்துட்டு இருக்குது. அப்பளம் பொரிக்கிறதுக்கு, வடை சூடுறதுக்கு, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்ல, அதுதாங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்துட்டு என்னமோ வெண்ணெய் சட்டி அப்படின்னு வந்து சொன்னாங்க. உங்களுக்கு நான் வித் ப்ரைஸ் டேக்கோடே வந்து காமிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோரில் 7th ஃப்ளோரில் கிச்சன் ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே தாங்க நான் இந்த வீடியோ வந்துட்டு எடுத்தேன். அந்த கடைசி கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தெரியுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வடை சட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், இண்டாலியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வடை சட்டி வெரைட்டிஸும் நமக்கு வந்துட்டு இருக்குங்க. நல்ல பளபளன்னு இதுலேயே நம்ம முகத்தை கூட வந்து பார்த்துக்கலாம் போல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது கல் சட்டிங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, என் கையை வச்சு நான் அளந்து கூட காட்டுறேன். 2.5 ஜான் வந்துட்டு மேலேயே வந்துட்டு இருக்குது, பெருசுங்க. இது வந்துட்டு ஒரு 400 ரூபா 420 ரூபா சம்திங் அந்த ரேட்டில் வந்துட்டு வருது. கல் சட்டின்னு வந்து சொல்லுவாங்க. சோத்து பானையில் வந்துட்டு வரும், குளம் சட்டியில் வந்துட்டு வரும், அப்புறம் வந்து குத்து சட்டியில் வந்துட்டு வருமா. இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வடச்சட்டியிலே உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்துட்டு இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு ஈய வடச்சட்டி வந்துட்டு பிடிக்கும், இண்டாலிய வடச்சட்டி வந்து பிடிக்கும். அந்தலேயே வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் எல்லா சைஸுமே ஓவராலாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதெல்லாம் 220 ரூபா 240 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கிறது நமக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இண்டாலியமில் இருக்கக்கூடிய வடச்சட்டி தெரியுதாங்க. இதில் நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த கடைசிலாம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பொருட்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் ஓவராலாக உங்களுக்கு அப்படியே நம்மளோட சரவணா ஸ்டோரில் 7th ஃப்ளோர் காட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டாலியம்லேயே நமக்கு வந்து கேஸ் பேஸும் இருக்குது, உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் பேஸு, அதே மாதிரி நீங்கள் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். நான் வித் ப்ரைஸோடய உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 470 ரூபா சம்திங் தான் இதோட ப்ரைஸ் வருது. கனம்னாலும் கனம், அப்படி ஒரு கனம். என் கையை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே நரம்பெல்லாம் வந்து தெரியுது. ரட்சகன் படத்தில் வந்து சொல்கிற மாதிரி அவ்வளோ நல்ல கனமாகவே வந்துட்டு இருக்கு. இந்த பிரியாணிலாம் வந்துட்டு செய்வாங்க இல்லைங்களா, அடி பிடிக்காமல் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேஸை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கும். நான்லாம் இந்த இதெல்லாம் எங்களோட வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வடச்சட்டிலாம் நான் பார்த்ததே கிடையாது. முன்னாடி ஒரு வடச்சட்டி காமிச்சில்ல, ஈய வடச்சட்டி, அந்த மாதிரி வடச்சட்டியில் இண்டாலியம்னு ஒரு 2-3 தான் வந்துட்டு இருக்கும். இது எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்துட்டு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பச்சட்டின்னு வந்து சொல்லுவாங்க. ஆப்பச்சட்டிலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவர் சில்வரில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது தெரியுதாங்க. பேஸ் வந்து தெரியுதா. இதில் 4லேருந்து 5 அந்த சைஸ் வரைக்கும் இருக்குங்க. சிங்கிள் சைஸ்லேருந்து சைஸ் 5 வரைக்குமே நமக்கு வந்துட்டு இருக்குது. 250 280லேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உருளி, கேரள உருளி கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த மதர் டேங்கு மலையாளம், எந்த இது தமிழ் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உருளிலாம் நிறையா இருக்குது. கல்யாண வீட்டுகளெல்லாம் போய் சமைப்பாங்களா, கை வலிக்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே அந்த கரண்டி என்னால் தூக்க முடியலங்க. ஆனால் இந்த சமையல் செய்கிறவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் என்ன வழி எடுக்கணும். பணியார சட்டியிலேருந்து எல்லாமே இந்த கடைசி டு அந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இண்டாலிய பாத்திரங்கள் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்ட் 9 வீடியோ வேறு லெவலில் வரப்போகுது. இனிமே மீன் பொரிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த ஸ்குவிட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பொரிப்பீங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு உபயோகப்படுத்தலாமா. எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், ஏம்மா இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறேன் என்னன்னு பாத்திர பேர்லாம் வந்து சொல்கிறேன், ஆனால் ஒரு நாள் கூட மீன் பொரிச்சு கொடுத்தது இல்லையேம்மா இந்த சட்டியிலலாம். நான் வந்துட்டு டிவியில் சமையல் காட்சிகளில் தான் நானும் பார்த்துருக்கேன். இன்னொரு நாள் நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு முக்கியமான ஐட்டங்கள் மட்டும் நாங்கள் வாங்குறதுக்கு வந்துட்டோங்க. இதெல்லாம் பார்ப்பேனா அப்படின்னு வந்துட்டு இருந்தனே, அதெல்லாம் இருந்துச்சுங்க. எங்கள் தாத்தா பாட்டி ஊர்லலாம் போகும்போது பார்த்திங்கன்னா கிணத்தடியில் வந்து தண்ணி இறக்கிறதுக்கு அந்த கயிறுலாம் கட்டி வந்துட்டு இறப்பாங்க. அப்போல்லாம் வந்து முன்னாடிலாம் இதில் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் டீ கடைங்களுக்கு போனோம்னா அந்த துணியில் வந்துட்டு ஃபில்டர் மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து
டீ அந்த போட்டுலாம் வைப்பாங்களா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. செம்ம ஃபனாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ. எனக்கு நான் பக்கத்தில் இருக்க அக்காங்களாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா இது பேர் எண்ணெய் ஊற்றுற கேனன் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் அந்த அக்கா தான் வந்து சரவணா ஸ்டோரில் இருக்க அக்கா தான் சொன்னாங்க, இல்லை இது டீ கடையில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் நான் ரீகலெக்ட் பண்ணேங்க. ஆமாலன்னு சொல்லிட்டு. ஆனால் விலைலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன். நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கும் இந்த இடத்துல மெமரிஸ் வந்து ஞாபகம் வரா மாதிரி இருந்துச்சுன்னா, உங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தது, இல்லை நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் டீ கடையில் நின்று டீ வாங்கியிருந்த ஞாபகம்லாம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாளியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இப்போ நான் காட்ட போவது என்னவென்றால் செல்ஃபி ஸ்டிக்கு. ஆக்சுவலாக இது செல்ஃபி ஸ்டிக்லாம் வந்துட்டு கிடையாதுங்க. இந்த குழம்பு கரண்டியிலலாம் வந்துட்டு கிண்டுவாங்கல்ல, அதுதாங்க இது. தெரியுதாங்க எம்மாம் பெருசாக வந்துட்டு இருக்குன்னு. ஸோ இதில் நீங்கள் முகம் பார்த்துக்கலாம், 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாங்க. முகம் பார்த்துக்கலாம், அதே மாதிரி முகம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு குழம்பு வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக வந்துட்டு இருந்துச்சு. விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 171 rupees தான், அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. உங்களுக்கு நான் வித் ப்ரைஸ் டேக்கோடய காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க, செக் அவுட்டும் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு நிறையா சைஸ் இருக்குது, சின்ன சைஸு, மீடியம் சைஸ் அந்த மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு ஓட்டையாக வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா ஒரு கரண்டி, இதுதான் அது. அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக பூந்தி வந்து பண்ணிடணும். இந்த ஜல்லடை மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து கடலை மாவை கரைச்சி 119 ரூபா இதோட விலை. அதில் வந்து பூந்தி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீராவை பண்ணி நம்ம வந்து லட்டு வந்து பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இனிப்பு பூந்தி கூட கார பூந்தி கூட வந்து பண்ணிக்கலாங்க. செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருந்துச்சுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏதாச்சும் ஒரு கடை வைக்கணும், இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு டீ ஷாப் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு பேக்கரி வந்து வச்சுருக்கீங்க, இல்லைன்னா வந்துட்டு யாருக்காச்சும் உங்களோட பொண்ணுக்கோ இல்லைன்னா உங்கள் பையனுக்கோ சீர் கொடுத்து விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Part 9 வீடியோலாம் வேறு லெவலில் மிரட்டி விட்டுருச்சு. அதெல்லாம் இப்போ நான் காமிச்சது வந்துட்டு 80s 90s உள்ள நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸுங்க. அதுலலாம் Part 9 வரப்போதெல்லாம் 60s உள்ள ஃபீலிங்ஸு. ஸோ நிறைய பாத்திரங்கள் நான் வந்துட்டு புக்கில் தான் வந்து பார்த்துருக்கேன். அதில் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து என்னோட போஸ்டர் கூட அதில் வந்து தெரியுதாங்க. நான் உட்காந்து இந்த வீடியோ வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். பால் கேன் அப்படி சொல்லுவாங்கள்ல, ஆக்சுவலாக இது வச்சு தான் நம்ம வந்துட்டு பால்லாம் வந்துட்டு கறப்பாங்க கிராமங்களில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து அதை வந்து ஈயத்தில் மாற்றிட்டாங்க, இண்டாலியமில் வந்து மாற்றிட்டாங்க. முன்னாடி வந்து இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்டா. எனக்கு இந்த இடத்துல இத்தால ஏன் சுற்றிடுச்சுங்க. இந்த ஒரு கம்மி விலைக்கு கொடுக்குறதா இருந்தால் ஐயோ எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம் போலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. இவ்வளோ பெரிய அண்டாங்க. அந்த அண்டாவோட விலை என்னால் ஆக்சுவலாக எனக்கு நிஜமாலே வந்து நம்ப முடியல. ஒருவேளை உண்மைதானா இவங்க நிஜமான ரேட்டு தான் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. 15 சைஸ் கிட்ட வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து 336 ரூபாய் மட்டும்தான். இப்போ நான் காட்டுறது ஃபர்ஸ்ட் சைஸுங்க. உங்களுக்கு நான் வந்து எத்தனை சைஸ் இருக்குன்றதை அப்படியே மேலே டாப் ஆங்கிளில் காட்டுறேன். வந்து பாருங்களேன், 1 2 3 4 5 6 8 9 10 11 12 15 வந்துட்டு இருக்குங்க. 15 சைஸ் வந்துட்டு இருக்கு. 336. அதுக்கடுத்து வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 390 தான். அதுவுமே வந்து நல்ல பெரிய சைஸாக இருந்துச்சு, தெரியுதுங்களாங்க. இது வந்து அண்டா. அப்புறம் எங்கள் அம்மா இதுக்கு ஒரு பேர் வந்து பக்கத்தில் இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ நான் வாய்ஸ் மியூட் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து அது பேர் தெரில. ஏதோ கம்ப்யூட்டர் சட்டியோ என்னமோ ஒரு சட்டி வந்து சொன்னாங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள். ஏதோ ஒரு சட்டி வந்து பேசுனாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குத்துச்சட்டி மாதிரியே வந்துட்டு இருக்குமா. அண்டாலாம் இருக்குல்லங்க, அண்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் வாங்குறதுக்கு அந்த விசில்லாம் வந்துட்டு வரும்ல, பால் காய்ச்சும் போது விசில் வரும்ல மேலே, அந்த மாதிரி இருக்க அண்டா. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய சைஸ்லாம் வந்துட்டு இருக்குது, தெரியுதாங்க. இதோட விலையெல்லாம் நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இருங்க அடுத்த சைஸ் காட்டுறேன். இது தாங்க 176 ரூபாய்னா இதுவுமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டு தான். 199 ரூபாய், 176 ரூபாய் இந்த மாதிரி இருந்துச்சு. மோட்டார் சட்டியோ என்னமோ சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக இது பேர் தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா தயவு செய்து வந்து சொல்லுங்கள். இந்த கடைசி அந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டா தாங்க. சின்ன சைஸ் அண்டாலேருந்து பெரிய சைஸ் மேலே இருக்கிறது ஃபுல்லாமே தூக்குவாளி வந்துட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்படம், இது பேர் இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் வந்து சம்படமா. இந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணத்துக்கு சீர் கொண்டு போகிறதுக்கு முறுக்கு, அதிரசம், சீடை அந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்களாம். இது வந்துட்டு இப்போ நம்ம வந்து அண்டா பார்த்தோம்ல, அதுலேயே வந்துட்டு குத்து அந்த அண்டா அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதுவுமே நான் உட்காந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஏன்னா கீழே இருந்துச்சு இது ஃபுல்லாமே. இதோட விலையுமே பாருங்களேன், 226 ரூபாய் தான். சீரியஸ்லிங்க, இந்த மாதிரியான கல்யாண சீர்வரிசைகள் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்தளவுக்கு சூப்பராக
சூப்பரான குவாலிட்டியில் வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் டேரெக்டாக வந்து செக் பண்ணி அதை ஃபீல் பண்ணி அதை டச் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போங்க. அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. நம்ம மதுரை மடத்தவணையில் இருக்கக்கூடிய சூப்பர் சரணா ஸ்டோரில் 7th ஃப்ளோரில் தான் இந்த ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான நியூ கிச்சன் கேஜெட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்படம், ஆல்ரெடி சொன்னேன்ல, முறுக்கு, அதிரசம், சீடை, அதுக்கப்புறம் பருப்பு இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு முதல்லேருந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போதாங்க நம்ம பிளாஸ்டிக்கு வந்து மாறி இருக்கோம். முன்னாடிலாம் வந்து இன்னும் எங்கள் வீட்டில் நான் என்னைக்காச்சும் கண்டிப்பாக வந்து காட்டுறேங்க. இந்த மாதிரி சம்பளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடிலாம் வந்துட்டு போட்டு வச்சுப்பாங்க. ஆனால் அதை தூக்குறதுக்கே வந்துட்டு நம்ம வந்து 10 டன் வந்துட்டு சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வெயிட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ முன்னாடிலாம் சீர்வரிசைக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் காட்டுறது வந்துட்டு இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிசைன்ஸோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சம்பளம் தெரியுதாங்க. இது வந்து நார்மல் சம்பளமாக வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு உள்ள ஒரு சம்பளம், வெளியே ஒரு சம்பளம், அப்புறம் ஒரு சம்பளம், அப்புறம் ஒரு சம்பளம் இருக்கும். இதுலேயுமே நமக்கு வந்து கலர்ஸ் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களோட மெமரிஸை வந்துட்டு தூண்டி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.